இங்க என்ன நடக்குது பிரக்யா மேடம்? முதல்ல உங்க ஹஸ்பண்ட், இப்ப உங்க பொண்ணு, மொத்த குடும்பமும் உள்ள இருக்க ஆசைப்படுறீங்களா? நாங்க எதுக்காக ஆசைப்படுறோம்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு வார்னிங் கொடுத்து நீங்க அனுப்பி விட்டுருக்கலாம். அவங்க மேல கேஸ் போடுறதுனால யாருக்கும் எதுவும் கிடைக்க போறது இல்ல. ரன்பீர் அப்புறம் பிராச்சி 2 பேரும் தன்னு வீட்டோட ஜன்னலை உடைச்சு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்புறம் உள்ள அவங்க ஆதாரத்தை தேடி இருக்காங்க. அதை அழிக்கவும் பாத்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் உங்களுக்கு தெரியுமா? நானும் அதை தான் சொல்ல வரேன் இன்ஸ்பெக்டர். எந்த ஆதாரம் எனக்கு நியாயத்தை கொடுக்குமோ அதை தான் அவங்க டெலிட் பண்ண வந்திருக்காங்க என் வீட்டுக்கு. சாரி பிரக்யா மேடம், அவங்க மேல டேம்பரிங் வித் எவிடன்ஸ் சார்ஜ் போட்டிருக்கேன். அவங்கள நான் சும்மா விட முடியாது. நீங்க விடவும் கூடாது. ஐ மீன், அவங்க இன்னைக்கு ஆதாரத்தை அழிக்க பாத்திருக்காங்க. நாளைக்கு அவங்க என்ன கொல்ல கூட பாப்பாங்க இல்லையா? அப்புறம் இதெல்லாம் பண்ண சொன்னதே இந்த பிரக்யா தான். ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர், இதுக்கு முன்னாடி நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. ஏற்கனவே இவளோட 2 பொண்ணுங்களையும் அனுப்பி என்ன மிரட்ட சொல்லி இருந்தா தெரியுமா? ஐ திங்க் நீங்க இந்த பிரக்யாவை தான் ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணணும். எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர். நீ என்ன எதிர்பார்க்கற? அதான் இப்ப நடக்குதே, உன்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன், நீ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறது, இந்த கத்தல் கூச்சல் எதுவா இருந்தாலும் நமக்கு இடையில தானே. எனக்கு எதிரா என்ன வேணாலும் பண்ணு, ஆனா என் ஃபேமிலியை விட்டுற. நான் எதுவும் பண்ணல, அவங்க தான் குறுக்க வந்தாங்க. குறுக்க வந்தா தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு வரதானே செய்யும். தனு, அவங்க சின்ன பசங்க. அப்ப கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும் பிரக்யா, அவங்க சின்ன பசங்களா இருந்தாலும் பயங்கர கில்லாடிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், இந்த வாட்டி நேரமோ அதிர்ஷ்டமோ ஏன் பக்கம் தான் இருக்கு. அபி அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் மனநிலை சரியில்லாம இருந்தான்னு சொல்ல முடியாது. அப்படி இருந்தவன் என்ன ரேப் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் பத்தாததுக்கு உன் பொண்ணு என்னோட வீட்டுக்குள்ள புகுந்திருக்கான். அதுவும் எப்போ? போலீஸ் என் கூட இருக்கும்போது. நான் அப்பவே யோசிச்சேன், உன் பக்கத்துல இருந்து யாராவது என்ன எதிர்க்க வருவாங்கன்னு. டு பி ஆனஸ்ட், நான் ரியாவை தான் எதிர்பார்த்தேன். ஆனா வந்தது பிராச்சி. ஆனா அதனால என்னப்பா, 2 பேருமே உன்னோட பொண்ணுங்க தானே. 2 பேரும் உன் வயித்துல தானே பிறந்தாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்திலயும் நீ என்ன ஜெயிச்சுக்கிட்டே வந்த. ஆனா உனக்கு சொல்லுவாங்க இல்லையா, காலம் எப்படி இருந்தாலும் சரி அது மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி நான் அவங்கள பெயில் எடுக்கலான்னு தான் வந்திருக்கேன், பிராச்சி அப்புறம் ரன்பீர. அது ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. அவங்க 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிருச்சு. Thank God. சாரி, நான் சொல்லதான் நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நீங்க எதுக்காக சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? சாரியா நான் தான் அவங்க கிட்ட சொல்லணும், ஏன்னா நான் தானே லேட் பண்ணிட்டேன். அது பெயில் நீங்க எடுத்த அண்ணா, நான் எடுத்த அண்ணன், எல்லாம் ஒண்ணுதானே. பசங்க வீட்டுக்கு வந்தாலே நமக்கு சந்தோஷம் தான். எனிவே தேங்க்யூ. இல்ல, தேங்க்ஸ் எல்லாம் அதுக்கு. இவர்தான் லாயர் ரகுவீர். இவர்தான் பெயிலுக்கு ஏற்பாடு பண்ணாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வரும்போது நான் இவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உங்க ஃப்ரெண்டோட கேஸையும் இவர் தான் ஹேண்டில் பண்றாரு. அப்படியா? நீங்க இப்ப போக முடியாது, கொஞ்சம் பேப்பர்ஸ்ல நீங்க சைன் பண்ண வேண்டியிருக்கு. அது எனக்கு தெரியும். என் கெரியர்ல கேசஸ் வேணா குறைஞ்சிருக்கலாம், ஆனா விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. வாங்க. வாமா, உங்க அம்மா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிடுச்சு. போய் பேப்பர்ல சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க போலாம். இங்க வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ரன்பீர் முதல் முறையா எப்ப என்கிட்ட சண்டை போட்டான்னு தெரியுமா? எப்ப பிராச்சியை காதலிச்சானோ அப்ப இருந்து. தெரியும். நீ அவன் முன்னாடி ஒரு கண்டிஷன் வச்ச, ஒன்னு பிராச்சியை சூஸ் பண்ணு, இல்ல என்னன்னு. அவன் ஒன்னு சூஸ் பண்ணான். அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? இன்னைக்கு திரும்பவும் அந்த பிராச்சி நினைச்சுனா ஜஸ்ட் ஃபர்கெட் அபௌட் இட். நீ கொஞ்சம் அமைதியா இரு பல்லவி. எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் அமைதியா இருக்கணுமா? நான் எப்படி அமைதியா இருக்கிறது விக்ரம்? ரன்பீருக்கு ரியாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அவன் இப்பவும் பிராச்சி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். இல்ல இல்ல இல்ல, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அவன் ஒண்ணு சுத்தல. அவன் பிராச்சியோட தொண்ணு வீட்டுக்கு எதுக்காக போனானா, அபிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அவன் அங்க போனான். அபிக்காக போனானா இல்ல அவளை ரொமான்ஸ் பண்ண போனானா? ஓ ஷட் அப். அவன் ஒண்ணும் செல்ஃபிஷ் கிடையாது, என்னோட பையன். அவன் அவனுக்காக போல, அபிக்காக தான் அங்க போனான். உனக்கே அது புரிய மாட்டேங்குது. இப்ப நான் தான் உங்களுக்கு தப்பா தெரியறேன் இல்லையா? இன்னைக்கு மட்டும் நீங்க ரன்பீரை பெயில் எடுக்காம இருந்திருந்தீங்கன்னா அவன் கால முறை ஜெயில இருந்திருப்பான். For your kind information, my beloved wife, அவனை பெயில நான் எடுக்கல. அவனை பெயில எடுத்தது பிரக்யா. அதுக்கு பெயில் எடுத்தது பெரிய விஷயமா? என் பையன் அவ பொண்ணாலதான் மாட்டினான். பிராச்சியை பெயில் எடுக்க போனா அப்படியே என் பையனையும் எடுத்துட்டா. அதுல என்ன இருக்கு? என்ன மாதிரி பொம்பளை? என்னது? என்ன மண்ணுல செஞ்சாங்க உன்ன? எந்த விஷயத்தை எங்க கொண்டு போய் முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன்கிட்ட பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். I cannot talk to you. குட். அப்ப பேசாதீங்க. எல்லாம் சரியா இருக்கு இல்லையா? கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். நீங்க போய் தூங்குங்க. நான் எப்படி தூங்குவேன்? நாளைக்கு என்ன ஆகுமோ ஆகாதோன்னு தெரியாம நாளைக்கு எதுவும் ஆகாது சரிதாம்மா. எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு எதுவும் ஆகாது. நாளைக்கு கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு இல்ல,
அவர் வீட்டுக்கு தான் வருவாரு. நாளைக்கு கோர்ட்ல விசாரணை இருக்கு இல்லையா? நான் எப்ப ஆண்டவன் கிட்ட வேணுனாலும் சரி, அது கண்டிப்பா நிறைவேறி இருக்கு. இந்த தடவை நான் கண்டிப்பா மெஹராவுக்காக வேண்டிக்க போறேன். நீ வேணும்னா பாரு, மேல இருக்கிறவன் என்னோட கோரிக்கையை நிறைவேற்றியே தீருவான். நீங்க என்ன சரியா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். சொல்லு. என்னன்னா சரிதம்மா, நான் என் மனசோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விஷயம் பண்றோம்னா அதை வெளியில சொல்லும் போது மத்தவங்க கண்ணு பட்டுடும். சரி பரவாயில்ல, சொல்லாத. ஆனா ஒரு விஷயம் சொல்லு. அந்த விஷயம் எனக்கு தெரிய வரும்போது அது சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல துக்கத்தையா? நீங்க கண்டிப்பா பொண்ணு ஜென்மத்துல என் அம்மாவா தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் தான் குழந்தை சொல்லலன்னா கூட விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும். நீதாம்மா எனக்கு எல்லாமே. என் குடும்பம், என்னோட பொண்ணு, நீ கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குமா? நீ சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். நீ சொல்றது உண்மைதான். கண்டிப்பா ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் உன்னோட அம்மாவா இருந்திருப்பேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நாளைக்கு வரப்போற நாள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணும். நான் பொய் சொல்ல விரும்பல, ஆனா எனக்கு பயமா இருக்கு. என்கிட்ட முக்கியமான ஒண்ணு இருக்கு. உன்னோட நம்பிக்கை? ஆமா, நம்பிக்கை இருக்குதா. அப்புறம் எதுக்கு பயப்படுற? உன்னோட பயம் உன்னை துரத்திக்கிட்டே வரலாம். ஆனா உன்னோட உண்மையும் தைரியமும் உன் நம்பிக்கையும் உன்னை ஜெயிக்க வைக்கும். இங்க பாருமா, ரொம்ப யோசிக்காத. அப்படி யோசிக்கிறதா இருந்தா மிஸ்டர் மெஹராவோட நீ சந்தோஷமா இருந்த நாட்களை பத்தி மட்டும் யோசி. உன் மனசுக்கு நிம்மதியை தரும். நான் போய் கதவை சாத்திட்டு வரேன். என்ன? நீ போய் ரெஸ்ட் எடு, சரியா? Why are you doing this to me? Why? நான் என்ன பண்ண? நீ என்ன பண்ணன்னு என்னையே கேக்குறியா? நீ இந்த பிராச்சி கூட இருந்திருக்க, ஆனா நீ அதை என்கிட்ட சொல்லவே இல்ல. How can you do that? ஏன்னா சொல்ற மாதிரியான விஷயம் எதுவுமே நடக்கவே இல்ல. You seriously thinking that? இதுல எதுவுமே சொல்றதுக்கு இல்லன்னு சொல்ல வரியா நீ? நீ தனு வீட்டுக்கு போயிருக்க, அங்க பிராச்சியும் இருந்திருக்கா. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா, ஆனா எதையுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கல. நீ சொல்றதுல முழுக்க முழுக்க போய். நான் ஒன்னும் தனு ஆண்டி வீட்டுக்கு டேட் பண்றதுக்காக யாரையும் கூட்டிட்டு போகல. அங்க பிராச்சி வந்ததே எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் வரப்போறதும் பிராச்சிக்கு தெரியாது. அவ எதுக்காக அங்க வந்தானா, அவ என்ன யோசிச்சான்னு உனக்கு தெரியுமா? தனு கிட்ட சொல்லி அவளை கேஸ் வாபஸ் வாங்க சொல்லணும், அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. That's it. நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, தெளிவா சொல்லு. உனக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மா கூட என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பிராச்சி பேரை சொல்லி நான் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உன்கிட்ட பிராச்சியை சொல்லி சண்டை போடல. அப்புறம் உனக்கு நல்லாவே தெரியும் நான் பிராச்சியை காதலிக்கவே இல்லன்னு. அவ உன்னை காதலிக்கல, ஆனா நீ அவளை காதலிக்கிறேன்னு தோணுது. என்ன? இதுக்கான பதில நீயே சொல்லு. நான் அவளை காதலிக்கிறேனா? நான் ஆசைப்படுறதுல நீ என்னைக்கும் உன் பக்கத்துல போக கூடாது. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றேன். நீ என்னோட லைஃபை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடியும். இட்ஸ் மை ரைட். டோன்ட் ஃபர்கெட் இட். பிராச்சி, உனக்கு தெரியுமா, ட்ரூ லவ் ஸ்டோரியில இப்படிதான் நடக்கும். ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். இல்ல, அப்படி நடக்காது. ஏன்னா நான் என் அம்மாவை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். அவங்கதான் என் உயிர். அதுவும் இல்லாம டெக்னிக்கலி ரன்பீர் ரியாவோட என்கேஜ் ஆயிட்டான்ல. அதே மாதிரி உனக்கும் ரன்பீருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆச்சுல, அதுவும் ரியாக்கு முன்னாடி நடந்தது. பிராச்சி, எப்படி முதல் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் நடக்க முடியாதோ, அதே மாதிரி முதல் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் ரெண்டாவது என்கேஜ்மெண்ட் நடந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்ல. நான் இன்னைக்கு எல்லா நினைவுகளையும் சுத்தமா அழிக்க போற பிராச்சி. அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு போச்சு சஹனா. அத பத்தி நீ இனிமே எப்பவும் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? அப்போ எதை பத்தி பேச? என்ன பேச? எதை பத்தி வேணாலும் பேசு. நாளைக்கு நடக்க போறத பத்தி பேசு. நாளைக்கு அப்பாக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, அம்மா என்ன யோசிப்பாங்க, இது பத்தி எல்லாம் நீ பேசு. ஆனா ரன்பீரை பத்தி தயவு செஞ்சு பேசாத. நீ எதுக்கு இங்க வந்த? ஆக்சுவலி நீ ரியா கூட ஷாப்பிங் போகணும்ல. மூடு கெடுக்கிறது எப்படின்னு உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லன்னா இங்க என்ன பண்ற? நான் ஒன்னும் உன் கூட வந்து இங்க ரொமான்ஸ் பண்ண வரல. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத பாத்துக்க ஒன்னும் வரல, புரிஞ்சுதா? நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கேன். நான் உங்க அம்மா கிட்ட பேச. அவங்க கிட்ட என்ன பேச? நீனா அவங்க செக்ரட்டரியா உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றதுக்கு. அவங்க கிட்ட நான் பேசணும். எங்க இருக்காங்க?
செக்ரட்டரியில நான் உங்க பொண்ணு. பிராச்சி, எதுவும் சொல்லாத. இது என்னோட வீடு. நீங்க நிம்மதியா உட்காருங்க. நாம இங்க பேசுறது யாரும் கேட்க மாட்டாங்க. ஒன் செகண்ட் நான் அந்த சர்டிபிகேட்டை மறந்துட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சர்டிபிகேட்? ஆக்சுவலி என்னன்னா, டாக்டர் என் ஹஸ்பண்ட பத்தி ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, என்னைக்கு ராத்திரி ரேப் நடந்ததா சொல்லப்படுதோ அப்ப அவர் மனநலம் சரியில்லாம இருந்தாரு. என்ன நிலைமையில இருந்தாருன்னா, அவர் ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருந்திருக்காரு. டாக்டர் சர்டிஃபை பண்ணிருக்காரா? ஆமா. இது உண்மையிலேயே நமக்கு நல்ல ப்ரூஃப் ஆச்சே. இத நம்ம கோர்ட்ல கண்டிப்பா சப்மிட் பண்ணலாம். அப்புறம் சார், என்கிட்ட தனுவோட கன்ஃபெஷனும் இருக்கு. அதுல அவளே சொல்லிருக்கா அவளை யாரும் ரேப் பண்ணலன்னு. பழி வாங்கறதுக்காக போய் சொன்னேன்னு அவளே சொல்லிருக்கா. தனுவே சொல்லிருக்காளா? ஆமா, என்கிட்ட ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கு. அத ப்ளே பண்ணுங்க, கேப்போம். ஆமா, அத உங்ககிட்ட போட்டு காட்டுறதுக்காக தான் கோர்ட்டோட இயரிங்க்கு முன்னாடி உங்களை பார்க்க வந்தேன். நீங்களே கேளுங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. யூ ஆர் ரைட் பிரக்யா. அபி என்ன ரேப் பண்ணலதான். அப்ப நீ ஒத்துக்கிட்டியா என்ன உன்னோட ஹஸ்பண்ட் என்ன நிஜமாவே என்ன ரேப் பண்ணிருப்பாருன்னு? தனுவே சொல்லிருக்கா. இது நமக்கு மிகப்பெரிய ஆதாரமாச்சே. இந்த ப்ரூஃப் மூலியமா கண்டிப்பா தனு தோத்துருவா. அப்புறம் கோர்ட்ல தீர்ப்பு கண்டிப்பா உங்க பக்கம் தான் வரும். நீங்க டென்ஷன் இல்லாம இருங்க. சார், ஆனா இது மட்டும் பத்தவே பத்தாது. நம்ம முதல்ல தனுவை தோக்கடிக்கணும். அப்புறம் நீங்க ஜட்ஜ் கிட்ட சொல்லணும், தனு வந்து அபிஷேக் மெஹ்ரா மேல தப்பான பொய் வழக்கு போட்டிருக்காங்கன்னு. அதனால அவரோட இமேஜ் பயங்கரமா கெட்டு போயிருக்குன்னு. அப்புறம் கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆயிருக்கு. அதையும் அவங்க திரும்பி கொடுத்தாகணும். வெரி குட் சஜஷன். நம்ம கண்டிப்பா தனு மேல மான நஷ்ட வழக்கு போட்டுடலாம். கண்டிப்பா அதுக்கு தனு கோடி ரூபாய் கட்டியே ஆகணும். இத முக்கியமா பண்றதுக்கு காரணம், அவ இதுக்கப்புறமா யார் மேலயும் இந்த மாதிரி ஒரு பழிய போடக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நாங்க கிளம்புறோம். நீங்க கிளம்புங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே சார். ஒன் செகண்ட், நான் ரியாக்கு ஃபோன் பண்ணிடுறேன். நீ பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். சரி, ஓகே ஓகே. உன் சிரிப்ப உன் முகத்துல பாத்துட்டேன் இல்லையா? இது நல்ல சகனமா தெரியுது. நீங்க எப்ப எனக்கு ஆசீர்வாதம் பண்றீங்களோ அப்ப எல்லாமே நல்லதுதான் நடக்கும். நல்லா இருமா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நேத்து ராத்திரி நீ வரல இல்லையா? நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து நான் ரொம்ப பதட்டமாவே இருக்கமா. அதுக்கு என்ன காரணம்னா, அபிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான். நீ என்ன ஏற்பாடு பண்ணிருப்பேங்கிறது தான். ஆனா எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ கண்டிப்பா ஏதாவது நல்லதுதான் பண்ணிருப்ப. இங்க பாருமா, நீ எனக்கு ஏதாவது கொஞ்சம் விஷயம் சொன்னேன்னு வையே, என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா. ஆறுதல் என்ன, நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறேன். நீங்க இந்த கோர்ட்டுக்கு தனியா வந்திருந்தாலும் போகும்போது நீங்க உங்க பேரனோட தான் போவீங்க. ரகுவீர் சார் இருக்கார்ல, நம்ம லாயர், அவர்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அது மூலமா ஆனா தன்னுகிட்ட நிறைய ஆதாரம் இருக்கே. ஆனா அவ இல்ல, எனக்கு என்ன ஆனாலும் சரி,
உண்மைதான் என்னைக்கும் ஜெயிக்கும். இருங்க இருங்க, நீங்க பார்க்க முடியாது. கான்ஸ்டபிள் அபி, பாட்டி என்ன நீங்க எதுக்கு அழறீங்க? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்? கோர்ட்டுக்கு தானே போறேன். அட்டெண்டன்ஸ் போட்டு நான் வந்துட போறேன். அழக்கூடாது. எனக்கு தெரியும், பிரக்யா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. கண்டிப்பா ஏதாவது பண்ணி உன்னை வெளியே கொண்டு வந்துருவா. இத்தனை நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன் இல்லையா, அதான் இப்ப அழுக வருது. ஏன் அழறீங்க? நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். போதும். வா பிரக்யா. ஏய், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட தனு கன்ஃபஸ் பண்ண ரெக்கார்டிங் இருக்கு. அவளே இதெல்லாம் பொய்ன்னு சொல்லியிருக்கா. அவ உங்களை பழிவாங்க பாக்குற, அவ்வளவுதான். So good to see you. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப மோசமா இருக்கேன். சரி பண்ணிடு. ஏன்னா நான் திரும்பி வர வரைக்கும் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். ஒரு ஃபேமிலில 2 ஃபேமிலியை சமாளிக்கணும். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீ ஒரு மேன். நீ வளர்ந்துட்டல. யா, குட். ஆல் தி பெஸ்ட். ஹேய், என்னாச்சு உனக்கு? ஏன் அழற? எனக்கு ஒண்ணும் ஆகல. டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துடுறேன். நீதான் உங்க அம்மாவை பாத்துக்கணும். என்னையும் நீதான் பாத்துக்கணும். அவங்க உங்களை என்னைக்கும் தனியா விட மாட்டாங்க. அவங்கள நான் தனியா இருக்க விட மாட்டேன். ப்ராமிஸ். போலாம், ஹியரிங் ஆரம்பிக்க போகுது. I will see you all inside. Bye, Chief. Yeah. கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். மிஸ்டர் மெஹராட்ட கொடுத்துட்டு வரேன். மிஸ்டர் மெஹரா, உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இதெல்லாம் அவருக்கு கொடுக்க கூடாது. ஆனா நீங்க என்ன தடுக்க முடியாது. இது தெய்வத்தோட பிரசாதம். இதுல என்ன ப்ராப்ளம் இன்ஸ்பெக்டர்? கண்டிப்பா ஆண்டவன் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவான். நீங்களும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கங்க, கோயில் பிரசாதம் தான். பிரக்யா, நான் ஜட்ஜ பத்தி வெளியில விசாரிச்சுட்டேன். இவரோட ரெக்கார்ட் நல்லா இருக்கு. இவர் ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே ஜட்ஜ்மெண்ட்டா பாஸ் பண்ணிருவாராம். ஒருவேளை எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னா அண்ணன் இன்னைக்கே வீட்டுக்கு வந்துருவாரு. நீ என்ன பேசிட்டு இருக்காலியா? ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா அப்புறம் ஜட்ஜி சாருக்கு என் கையாலேயே கொண்டு போய் பிரசாதத்தை கொடுப்பேன். பிரக்யா, ஹாய் பிரக்யா. யார தேடிட்டு இருக்க? உன் லாயரியா? என்ன பிரக்யா நீ ஏன் போய் இந்த லாயரை ஹையர் பண்ண? அவரால கோர்ட்டுக்கே வர முடியல. அவர் எப்படி இந்த கேஸ ஜெயிச்சு கொடுப்பாரு? அடிக்கடி சொல்லுவாங்களே, அடுத்தவங்களோட வெற்றிய நம்மளோட வெற்றியா நினைச்சுக்க கூடாதுன்னு. அதுவும் இல்லாம உன் முகத்துல இருக்கிற ஸ்மைல காணுமே.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்கிட்ட ஏதோ பேசிட்டே இருந்தியே, நீ என்ன சொன்ன? நான் எப்ப ஸ்மைல் பண்ணுவேன்னா என் புருஷனை கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதுன்னு சொன்னேன். எப்ப ஸ்மைல் பண்ணுவேனா கோர்ட்டோட ஜட்மெண்டால நீ ஸ்மைல் பண்ணும்போது. எப்ப ஸ்மைல் பண்ணுவேனா எனக்கு சப்போர்ட் பண்ண ஜனங்க என்ன நினைச்சு வருத்தப்படும் போது நீ ஸ்மைல் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் உண்மையை சொல்லவா பிரக்யா, உன்னோட லாயர் இங்க வருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் உன்கிட்ட பொய் சொல்லிட்டாரு. எல்லாரும் உன்ன மாதிரி பொய் சொல்றவங்களா இருக்க மாட்டாங்க. அவர் கண்டிப்பா வந்து கேஸ ஜெயிப்பாரு. இந்த வார்த்தையை நான் எதுக்காக சொன்ன தெரியுமா? நீ தானே என்கிட்ட சொன்ன பகல்ல ஒரு தடவையாவது சரஸ்வதி வந்து நம்ம நாக்குல உட்காருவான்னு. நாள் ஃபுல்லா இதே பேசிட்டே இரு, ஒரு வேளை நடந்தாலும் நடக்கலாம். நீ இருக்கிய பிரக்யா, நீ எந்த உலகத்துல இருக்க? இது ரியாலிட்டி. கண்ணால எதை பாக்குறோமோ காதால எதை கேக்குறோமோ அதுதான் உண்மை. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல தனு. உன் லாயர் ஏன் வரலன்னு உனக்கு தெரியுமா? என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா உன் லாயர் ஏன் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கமான் பிரக்யா, இந்த மாதிரிலாம் பாக்காத. உனக்கு என் மேல காதல் வந்துட போகுது. நம்ம வேற பல வருஷமா உறவுக்காரங்களா இருக்கோம் இல்லையா? அதனால கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உன்னோட லாயர் ஏன் வரலனா அதுக்கான ரீசனை நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். நீ இப்ப என்ன சொல்றதுக்கு முயற்சி பண்ற? லாயர் இது வரைக்கும் ஏன் வரலன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன மறைக்கிறேன்னு சொல்லு. இல்ல ஜாலியா இல்லையே இது. யூ நோ வாட் பிரக்யா, நீ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் முகத்துல நான் டென்ஷனை பார்க்க விரும்பல, உன் முகத்துல நான் பயத்தை பார்க்க விரும்புறேன். எல்லாத்தையும் இழந்துருவோமோங்கிற பயம், பே ஆஃப் லாஸ், அத கட்டினா கண்டிப்பா ஜாலியா இருக்கும். தனு, நீ என்ன சொல்ல வர? அவர் எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? இப்போ சுவாரஸ்யமா இல்லையே. கண்டிப்பா நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். லைவ் ஆக்ஷன். ஐயோ, லாயர் ஏன் வரலையோ அதுக்கான வீடியோமா இது. அது என்னன்னா, எப்படியோ நான் சொன்னா நீ நம்ப போறது இல்ல. சரி, உன் கண்ணாலேயே பாரு. அது ஆக்சுவலா என்ன தெரியுமா? இததான் நான் எதிர்பார்த்தேன். கம்ப்ளீட் அட்டென்ஷன். இப்போ உன்னோட லாயருக்கு என்னாச்சு நம்ம பாப்போம். சரியா? பாரு. மேடம், இந்த ஆள் இப்ப சாக போறான். எப்படி சாகுறாங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். அண்ணா, இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். இல்ல, நான் கொஞ்சம் அவசரமா போய் சொல்லாதீங்க சார். நீங்க வேற யார்கிட்ட கேளுங்க. இந்த அட்ரஸ் இல்ல இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ், அவர் தயவு செஞ்சு விட்டுருங்க. யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் தனு, உங்களுக்கு கொஞ்சம் நிறுத்த சொல்லு. அவருக்கு நான் எப்படி நிறுத்துவேன் பிரக்யா? இததானே நான் பார்க்க ஆசைப்பட்டேன். உன்னோட பயம். பாரு பாரு, நல்லா பாரு. நிறுத்துங்க, அவர் ஏதோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். போதும், இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் கிளைமேக்ஸ் ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் பிலிம் முடிஞ்சிரும். கோர்ட்ல டிஃபென்ஸ் லாயர் வர்றதுக்கு டைம் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் அந்த லாயர் வரல. அதனால இந்த கேஸ தனுஷ்டி மேராக்கு ஃபேவரா. நிறுத்துங்க ஜட்ஜ் சார். எங்க லாயர் ரகுவீர் மிஸ்ரா இங்க வரலன்னா அதுக்கு காரணம் தனுதான். டேம், நான் அவசரப்பட்டு எல்லா உண்மையும் இவகிட்ட நான் சொல்லிருக்க கூடாது. நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் இந்த விட்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஐ அம் சாரி. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. ஜட்ஜ் சார், எங்க லாயர் இங்க வரக்கூடாதுன்னு தனு நினைச்சிருக்கான். அதனால அவ அடியாளுங்களை வச்சு அவரை கொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியுதா? நீங்க மிகப்பெரிய குற்றத்தை அவங்க மேல சுமத்துறீங்க. தனு என்ன செஞ்சாலும் அததான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவ என்கிட்ட ஒரு வீடியோ கூட காமிச்சா. அதுல அவ அனுப்பின அடியாளுங்க அவரை போட்டு அடிக்கிறத என் கண்ணால நான் பார்த்தேன்.
அது மட்டும் இல்ல, அவர் ஒரு நேர்மையான லாயர். அதனாலே அவரை கொல்ல போறதா அவ வாயாலே சொன்னா. நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா சிங்கானியா? மை லார்ட், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு சிரிப்பு தான் வருது. ஆதாரம் எதுவுமே இல்லாத நேரத்துல இந்த மாதிரி பொய்யான கதைங்கெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? என்னோட கிளையண்ட் வந்து உங்க லாயரை கொன்னுட்டாங்க. அவ என்கிட்ட என்ன சொன்னா? மை லார்ட், என்னோட கிளையண்ட் ஒரு அக்யூஸ்டுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வந்திருக்காங்க. அவங்க அக்யூஸ்டாக வரல. நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கொலைய பண்றவன் அவனே தானா வந்து தான் கொலை பண்ணதா சொல்லுவானா? அதுவும் கோர்ட்டுக்கு வெளியவே. நீங்க இப்ப சொன்னீங்களே, அதுக்கு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் இருக்கு ஜட்ஜ் சார். தனுவோட போன்ல அந்த அடியாளுங்க ரகுவீர் சார கொல்ல முயற்சி பண்ண வீடியோவை எடுத்து அனுப்பியிருக்காங்க. நீ முதல்ல வெக்கப்படணும். ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி எல்லாம் பேசுற? நீங்க 2 பேரும் அமைதியா இருங்க. நீங்க 2 பேரும் அமைதியா இல்லனா உங்க 2 பேரையும் நான் வெளியே அனுப்பிடுவேன். டிஃபென்ஸ் கிட்ட நிரூபிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க தோல்வியை நினைச்சு அவங்க பயந்துட்டாங்க. அதனால அவங்க இப்ப கேரக்டரையே அழிக்க இறங்கிட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்களுக்கான பதில நான் வார்த்தையிலேயே சொல்றேன். நீங்க அதுக்கு அனுமதி கொடுத்தா போதும். நீங்க மிஸ்டர் மெஹராவோட ஒய்ஃப்னு தானே சொன்னீங்க? ஆமா. அப்புறம் எப்படி இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல நீங்க 2 பேருமே சைன் பண்ணிருக்கீங்க? ஜட்ஜ் சார் அந்த டிவோர்ஸ்ல ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. ஆனா மறுபடியும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த டிவோர்ஸ் பேப்பரை இப்ப நான் பாத்துட்டேன்ல. சரி, 2வது கல்யாணம் பண்ணீங்களே, அந்த பேப்பர் செய்யுங்க. சத்தமா சொல்லுங்க, எனக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த பேப்பர் எங்க? அது இல்ல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்களே என்கிட்ட கன்ஃபெக்ஷன் ஆடியோ கிளிப் இருக்குன்னு. அதுல தனு வந்து கன்ஃபெஸ் பண்ணிருக்காங்க, அதாவது யாருமே அவங்கள ரேப் பண்ணலன்னு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அதுக்கான ஆதாரம் இருக்கா இல்லையா? இருந்தது, ஆனா இப்ப இல்ல. கேட்டீங்களா நீதிபதி அவர்களே? இவங்க கிட்ட காட்டுறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. இவங்க கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கான எந்த சாட்சியுமே இல்ல. ஆனா புருஷனை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவங்க கான்பிடன்ஸ் இருக்கே, ரொம்ப அபாரம். மன்னிச்சிருங்க, நியாயமா பார்த்தா அவரை உங்க புருஷன்னே சொல்லக்கூடாது. மை லார்ட், இவங்களை இதுக்கு மேல எதுவுமே பேசுறதுக்கு நாம அனுமதி கொடுக்க கூடாது. ஏன்னா இவங்க பகவத்கீதை மேல கைய வச்சு சத்தியம் பண்ணிருக்காங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை என்று சத்தியம் செஞ்சிருக்காங்க. அவங்க ஒண்ணு பொய் சொல்லல. கவிதாமா, உங்களோட பிரசாதம் தான் இன்னைக்கு என்ன காப்பாத்தி இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு நிறைய சாப்பிட கொடுத்திருக்கீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க பிரசாதம் கொடுத்தீங்க பாருங்க, அதனாலதான் இப்ப நான் வெளியில இருக்கேன். அப்புறம் அந்த வக்கீல் இருக்கானே, அவன் பேர் என்ன? சிங்கானியா. அவனுக்கு கொடுத்திருக்கலாமே, அப்பவாவது அவனுக்கு புத்தி வந்திருக்கும். அவன் எவ்வளவு பேசுறான் பாத்தீங்களா? நம்ம ரகுவீர் சார் கூட தான் நல்ல பதிலடி கொடுத்தாருல. நமக்கு 3 நாள் கிடைச்சிருக்கு, அப்புறம் சீஃப்க்கு பெயிலும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்ன? 3 நாளைக்கு அப்புறம் அபிய திரும்ப போலீஸ் கூட்டு போயிடுவாங்களா? ஆனா நமக்கு தனுக்கு எதிரான எவிடன்ஸ் கிடைக்கலனா தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஒருவேளை ஆதாரம் நம்மளுக்கு கிடைக்கலனா? நீ எப்ப பேசினாலும் அபசகுணமாவே பேசு. முதல்ல வாயை மூடு. ஏன் எல்லாரும் இப்படி முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் பெயில வந்திருக்கேன், ஜெயிலுக்கு திரும்ப போறேன். நீங்களா இப்படி பிஹேவ் பண்ணீங்கன்னு வைங்க, நான் நிஜமாவே திரும்ப ஜெயிலுக்கு போயிடுவேன். ஆமா, உங்களை விட உள்ள இருக்கிற கிரிமினல்ஸே ரொம்ப பெட்டர்ப்பா. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நீங்க ஸ்மைல் பண்ண மாட்டீங்கன்னா நான் போறேன். கிரிமினல்ஸே நான் என்ன நினைச்சேன்னா, சிரிச்சுக்கிட்டே என் பொண்டாட்டியோட முகத்தை பாப்பேன்னு. ஆனா இங்க என்னடானா, நீ என்னாச்சு? என்ன யாராவது போயிட்டாங்களா? செக்யூரிட்டி கிட்ட இருந்து போன் வந்தது. வீட்ல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வீடு எரிஞ்சிருச்சான். இது எப்ப நடந்துச்சு? நம்ம கோர்ட்ல இருக்கும்போது. எல்லாம் நஷ்டமாயிடுச்சா என்ன? எல்லாம் எரிஞ்சு போயிடுச்சா? இல்ல, ஃபயர் சர்வீஸ் கரெக்டா டைம்க்கு வந்துட்டாங்களா?
நஷ்டம் ரொம்ப ஏற்படலையா, ஆனா இப்போதைக்கு இருக்க முடியாதான். வீடு தானே எரிஞ்சு போச்சு. ஆனா நம்ம ஃபேமிலி ஒன்னா இருக்கோம் இல்லையா? நாம எங்க ஒன்னா இருக்கோமோ அதுதான் நமக்கு வீடு. இது சரியா இல்லைன்னா நம்ம ஃபார்முக்கு மாறிடலாம். நாம ஃபார்ம் ஹவுஸ்க்கும் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் அங்க போனீங்கன்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க, சிரிப்பீங்க. ஏன்னா யாரும் ஸ்மைல் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நீங்க பாருங்க, நீங்க யாரும் ஸ்மைல் பண்ணலனா நான் திரும்ப ஜெயிலுக்கு போயிடுறேன். நீ என்ன சும்மா சும்மா ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்க? இப்போ உனக்கு பெயில் கிடைச்சிருக்கு. இப்பதானே நீ வெளியே வந்திருக்க. அதுக்குள்ள உன்னை திரும்ப கூட்டு போக மாட்டாங்க. ஏன் கூட்டிட்டு போக மாட்டாங்க? சினானியா வக்கீல ஒரு 1/2 மட்டும் விட்டேன்னா அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறாங்க. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். Are you okay? Yeah, I'm okay. I'm sorry. Nice. Sorry suits you, but it's too late. ஏன்னா நீ இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க போறது இல்ல. கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும். அபி ஜெயிலுக்கு போவான்ல, அப்ப நீங்க எல்லாரும் பயப்படுவீங்க. நான் அப்பாவிங்கிறத ஜட்ஜ் ஒத்துக்கிட்டாரு. அபி குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரமாவே வந்துரும். ஆனா இன்னும் அதை கேக்குறது மட்டும்தான் பாக்கி. ஆனா உன்னோட லாயர் எப்படி இங்க வந்தாருன்னா எனக்கு புரியல. இல்லனா அபி இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பான். அப்புறம் என்னோட கான்ட்ராக்ட் கில்லர் இருக்கானே அவன். ஓ சாரி. அதான் நான் கான்ட்ராக்ட் கொடுத்தல உன் லாயரை கொல்றதுக்கு. அவன் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். அவன் அவரை கொல்லாம விட்டுட்டான்.